நிதி நிர்வாகம், சமூகம், அரசியல் இம்மூன்றையும் நன்கு புரிந்து கொண்டு சிறப்பான ஒரு சம்பள கொள்கையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி அன்று இருந்தது என்பதை நாம் அர்த்த சாத்திரம் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதாவது பாருங்கள், ஒரு சொசைட்டி, அந்த சொசைட்டியில் உள்ள ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பாலிடிக்ஸ், இந்த 3 ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் வந்துட்டு பொதுமக்கள் அவங்க வந்து எம்ப்ளாயி ஆகிருப்பாங்க. அவங்களுடைய சம்பளம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியன் அவர் வந்துட்டு இந்த அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வர பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிதாக வரும் கொள்கைகள் நியாயமானதாகவும் சீரானதாகவும் முதலாளித்துவம் கொண்ட நாட்டுக்கு உரியதாகவும் இருந்தன. கௌட்டில்யரை பொறுத்தவரை அரசாங்கம், விவசாயிகள், ரொம்ப முக்கியம், கௌட்டில்யரை பொறுத்தவரை அரசாங்கம், விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் இணைந்துதான் பணியாளர்களின் சம்பள சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தார். ஸோ நல்லா பாருங்கள், இன்றைக்கி இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டிசைனிங் ஃபேக்டராகவும் பெரிய இண்டஸ்ட்ரியாகவும் இருந்துட்டு வருது. படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே இறங்கி வேலை செய்யக்கூடிய